ஓம் சக்தி பராசக்தி எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாப்பா, மருவத்தூரில் இருமுடியெல்லாம் செலுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. எல்லோரும் இருமுடி செலுத்திட்டு வீட்டுக்கு வந்தால் இருமுடி மாலையை எப்படி கழட்டி வைக்கணும், எப்படி பையெல்லாம் எடுத்து அது உள்ளே இருக்க அரிசியெல்லாம் எப்படி எடுத்து என்ன செய்யணும்னு உங்களுக்கு காட்ட போகிறேன்டா. எங்களுக்கு தெரிஞ்சவங்கப்பா மாலை போட்டு அழைச்சிட்டு போனவங்க இப்படி தான் செய்யணும்னு எங்களுக்கு படைக்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்கடா. அதுதான் உங்களுக்கு நானும் சொல்லி கொடுக்க போகிறேன். நம்ம பங்காரம்மாவும் இப்படி தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. இருமுடி செலுத்திட்டுப்பா 12 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம அதுக்குள்ளே படைக்கணும்டா. 12 மணி ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், மக்கா நாள் காலையில் தாண்டா இருமுடியெல்லாம் கட்டிட்டு படைக்கணும். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தவொடனேப்பா நம்ம குடும்பத்தில் எல்லோரும் மாலை போட்டிருந்தீங்கன்னா இருமுடியில் இருக்கிற அரிசியெல்லாம் எடுத்து ஒரு தாம்பாளத்தில் எடுத்து ஒன்றா கொட்டி வைங்கப்பா. அதுக்கப்புறம் தேங்காய் குங்குமத்தெல்லாம் எடுத்து தனித்தனியாக வைங்க. அப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாப்பா, இந்த அரிசியெல்லாம் ஒன்றா சேர்த்து சர்க்கரை பொங்கலும் அம்மா சாதமும் செய்யணும்டா. நம்ம எவ்வளோ பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி எடுத்துக்கணும். பாக்கி அரிசியெல்லாம் எடுத்து நம்ம சாப்பாட்டு அரிசியோடு கலந்துக்கணும்டா. இன்னொன்று முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருமுடி அரிசியிலப்பா சர்க்கரை சாதம் செய்கிறத நம்ம யாருக்கும் வச்சு கொடுக்கக்கூடாதுடா. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் நம்ம சாப்பிட்ணும். நாள் விரதம் இருந்து நம்ம அதை இருமுடியை செலுத்திட்டு வந்ததுனால நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான்டா சாப்பிடணும். எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வந்தோடனேப்பா எல்லாம் திஷ்டி எடுத்துக்கிட்டு நம்ம சாதம் செய்து வச்சுட்டோமாச்சா, அப்புறம் எல்லோரும் நின்று மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம தீபாராதனை எடுத்துகிட்டு திஷ்டியை புழிஞ்சிக்கிட்டு எல்லோரும் அந்த சர்க்கரை சாதத்தை சாப்பிட்ணுண்டா. நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடியடா மாலையை கட்டி அம்மா படம் இருந்தாலோ சக்தி படம் இருந்தாலோ அவங்கவுங்க கட்டி அந்த மாலையை படத்தில் போடுங்கடா. அப்படி நம்ம மாலை போட்டவங்கள நம்ம குடும்பத்தில் யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்கள விட்டே கட்டி எல்லாத்தையும் அம்மா படத்தில் போட சொல்லுங்கப்பா. அதுக்கு தனியாக இல்லை, நீங்கள் மட்டும் மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்களே கட்டி அம்மா படத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம படைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இருமுடியவும் சக்தி மாலையும்ட்டா நல்ல நாள் பார்த்து நம்ம இருமுடியை நல்லா துவைச்சிட்டு ஒரு சிகப்பு துணி எடுத்து அதில் நம்ம மாலையெல்லாம் எடுத்து பத்திரமா அது உள்ளே இருமுடிக்குள்ளே வச்சு நம்ம பீரோவுக்குள்ளேயோ, ஏன்னா கைப்படாத இடத்துல பூஜை ரூமில் வைக்க முடியும்னா பூஜை ரூமில் வைங்கடா. உங்களுக்கு கைப்படாத இடம் பீரோவுக்குள்ளேயா இல்லை நம்ம பூஜை ரூமுக்குள்ளேயோ பத்திரமா ஜாக்கிரதையாக எடுத்து வைங்கப்பா. ஏன்னா நம்ம ஒரு வருஷம் கழித்து தான் திருப்பி நம்ம அம்மா மாலையை நம்ம எடுப்போம். அதனால் அதை பயம் பத்திரமா நம்ம வச்சுருக்கணும். எல்லோரும் மாலை போட்டு செலுத்திட்டிங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. எல்லாம் மாலை போடாதவங்க இருந்தாலும் ஜனவரி 31 வரலையும் டேட்டு இருக்குடா. மறக்காமல் எல்லோரும் அம்மாக்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம கோரிக்கையை வச்சுட்டு மாலை போட்டுட்டு போங்கடா மருவத்தூருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இருமுடிக்கு எவ்வளோம்மா பணம்னு கேட்குறீங்கப்பா. நீங்கள் போய் மன்றத்தில் பக்கத்தில் உள்ள மன்றத்தில் போய் கேட்டிங்கன்னா மன்றத்தில் உள்ளவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சக்தி.